அழுந்து புலம்பாதே. உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாயா? ஏக்கங்களிலும் தவிப்புகளிலும் இல்லை வாழ்க்கை, நீ கையாளும் விதத்தில் உள்ளது. என்னை முழுவதுமாக நம்பினால் உன் நிலை கண்டிப்பாக உயரும். உன்னுடைய மனசாட்சிக்கும் நீ வணங்கும் இறைவனுக்கும் மட்டும் உண்மையாக இரு. வேறு எவரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் உன்னிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கவே கூடாது. உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும். நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் என் பிள்ளையே? நீ ஆசைப்படும் வாழ்க்கை அமைதியாக ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அவ்வப்போது வரும் இடைஞ்சல்களால் மனம் உனக்கு அமைதித்தன்மையை இழக்கிறது. சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளு. கோபமும் எரிச்சலும் விரக்தி தன்மையும் அகற்று. எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கு. சில கடினமான நாட்களுக்கு பயந்து அடுத்து வரும் அற்புதமான நாட்களை நீ இழந்துவிடாதே. ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தாய். நீ என்னை வழிபடுவதோடு உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு. ஒரு முக்கியமான கர்ம வினை தீரும். முன்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயல்கிறது. ஆனால் நீ என்னை வழிபடுவதால் அந்த தாக்கம் குறையும். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகம் இன்று உனக்கு கிடைத்துள்ளது. என்னுடைய அபிஷேகம் நீ காண்பதால் இன்றிலிருந்து உன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது. உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது. உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதிவிட்டேன். உன் எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழ்வாய். உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. என் கையில் இருக்கும் வேல் உன்னை காக்கும். உன் வேலவன் நான் காப்பேன். கவலை கொள்ளாதே. என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களைத் திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் உணர்வாய். திசை தெரியாமல் அலைந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன். என் ஆசி அருளுடன் நீ